இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. அன்புமிக்கவர்களே, ஏப்ரல் மாதம் 25ஆம் தேதி மறைந்த நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களுடைய உடலானது மக்களுடைய அஞ்சலிக்காக புனித பேதுரு பேராலய வளாகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. அன்புமிக்கவர்களே, 23ஆம் தேதி தான் திருத்தந்தையினுடைய உடல் மக்களுடைய அஞ்சலிக்காக வைக்கப்பட்டது. ஒரே நாளில் 27,000த்திற்கும் மேற்பட்ட மக்கள் திருத்தந்தையை தரிசித்திருக்கிறார்கள். தினமும் கூட்டம் அலைமோதுகிறது என்று சொல்லுகிறார்கள். ஏற்கனவே அறிவித்தபடி அவருடைய நல்லடக்கமானது வருகிற 26ஆம் தேதி இத்தாலிய நேரப்படி காலை 10 மணிக்கு நிகழும் என்பதையும் அறிவித்திருக்கிறார்கள். அதற்கு பிறகு அவருடைய அடக்க சடங்குகள் புனித கன்னிமரியாளுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிற பேராலயத்தில் மிக எளிமையாக நடைபெறும் என்பதையும் அறிவித்திருக்கிறார்கள். ஆகவே அன்புமிக்கவர்களே, நம்முடைய திருத்தந்தைக்காக தொடர்ந்து ஜெபிக்க, அவருடைய ஆன்மாவை இறைவனில் ஒப்பு கொடுக்க நம்ம மன்றாடி ஜெபிப்போம். நிச்சயமாக வாழும் பொழுதே ஒரு புனித திருத்தந்தையாகத்தான் அவர் வாழ்ந்தார். நமக்காக பரிந்துரை செய்வார் என்கிற நம்பிக்கையோடு இறைவனுடைய திருக்கரங்களில் அவரை ஒப்படைத்து அவருடைய ஆன்ம இலைப்பாற்றிக்காக தொடர்ந்து ஜெபிக்க உங்களை அன்போடு அழைக்கின்றேன். நோவேந்தியாலே அப்படி என்று சொல்லுவார்கள் இத்தாலிய மொழியில. அப்படி என்றால் 9 நாட்கள் துக்கம் அனுசரிப்பதாக கத்தோலிக்க திருச்சபை அறிவித்திருக்கிறது. பல அரசுகள் கொடிகளை அறக்கம்பத்தில் பறக்க விட்டு தங்களுடைய துக்கத்தையும் தங்களுடைய உடனிருப்பையும் உலகம் முழுவதும் என்றும் கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். இந்த ஒரு துயரமான ஒரு சூழல்ல தான் இந்தியாவில் ஜம்மு காஷ்மீர் பகுதியில் தீவிரவாத தாக்குதல் நடைபெற்றதால் பல உயிர்கள் இன்றைக்கு பலிவாங்கப்பட்டிருக்கின்றன. அன்பு மிக்கவர்களே, தீவிரவாதத்தை எந்த ஒரு சூழ்நிலையிலும் நம்ம நியாயப்படுத்த முடியாது. ஆகவே இதை நம்ம வன்மையாக கண்டிக்கிறோம். இந்த நேரத்தில் தான் தேவையில்லாத குழப்பங்களையும் வதந்திகளையும் நம்பாமல் எல்லோரும் ஒன்றிணைந்து தேசிய பாதுகாப்பிற்காக ஜெபிக்கவும் நம்முடைய கடமையை நிறைவேற்றவும் நம்ம இறைவனிடத்தில் இன்றைக்கு மன்றாடி ஜெபிப்போம். அன்புமிக்கவர்களே, இன்றைக்கு தாயம் திரு அவை துக்க நாளில் இருப்பதால இன்றைக்கு நாம் கொண்டாடுகிற விழாவை பெரிய அளவில் விழாவாக கொண்டாட முடியாது. காரணம், இன்றைக்கு 4 நற்செய்தியாளர்களில் 2வது நற்செய்தியாளராக கருதப்படுகிற புனித மார்க்கு அவர்களுடைய விழாவைத்தான் இன்னைக்கு நம்ம கொண்டாடுகிறோம். இது துக்க நாட்கள் என்பதால இது ஒரு விழாவாக திருச்சபையில் இடங்களில் கொண்டாட மாட்டார்கள். இருந்தாலும் 4 நற்செய்தியாளர்களில் மிக குறுகிய நற்செய்தி பாடமாக நமக்கு கொடுத்தவர் தான் இந்த நற்செய்தியாளர் புனித மார்க் என்பவர். அன்புமிக்கவர்களே, தொடக்க கால திருச்சபையில் இருந்த 4 தல திருச்சபைகளில் அலெக்சாந்திரியா என்று சொல்லப்படுகிற வட ஆப்பிரிக்க நாட்டினுடைய திருச்சபையினுடைய தலைவராக இருந்தவர். புனித பவுலடியாருடைய அன்பு சீடராக இருந்தவர். அவருடைய பணியில உதவியாளராக இருந்தவர். புனித பேதுருவினுடைய அன்பு சீடராக இருந்து புனித பேதுருவாலே தன்னுடைய அன்பு மகன் என்று அழைக்கப்பட்டவர். புனித பவுலடியார் மறைசாட்சியாக கொலை செய்யப்பட்ட பொழுது ரோம் நகரில் அவருக்கு இருந்து உதவி செய்தவர். இயேசுவை கைது செய்த நேரத்தில் ஒரு நார்பட்டையிலான உடையை அணிந்திருந்து பிறகு தப்பித்துக் கொள்வதற்காக அதையும் கழட்டிவிட்டு ஓடிய ஒரு நபராகவும் விவிலியத்தில் இவர் குறிப்பிடப்படுகிறார். அன்புமிக்கவர்களே, எது என்னவோ இயேசுவை பற்றின ஒரு குறுகிய அழகான ஒரு நற்செய்தியை நமக்கு கொடுத்திருக்கிறார். இயேசுவினுடைய அந்த மனித தன்மையையும் இறை தன்மையையும் மிக சுருக்கமாக அதே நேரத்தில் மிகவும் சுவாரஸ்யமாக நமக்கு விளக்கி இருக்கிற ஒரு நற்செய்தி வாசகமாகத்தான் மார்க்கு நற்செய்தி வாசகத்தை நம்ம பார்க்கிறோம். நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஒரு துன்புறும் ஊழியராக நமக்கு எடுத்துக்காட்டிய ஒரு நற்செய்தியாகவும் மார்க்கு நற்செய்தியை நம்ம வாசிக்கிறோம். ரோமை நகரத்தில் வாழ்ந்த ரோமை கிறிஸ்தவர்கள் துன்ப நேரத்தில் இருந்த நேரத்தில் இயேசுவை நம்மை மீட்க வந்த மெசியாவாகவும் அவர்களுக்கு வெளிப்படுத்திய ஒரு நற்செய்தியாகவும் மார்க்கு நற்செய்தியை நம்ம அறிகிறோம். அன்புமிக்கவர்களே, கடல் மாலுமிகளுடைய பாதுகாவலராகவும் அவர் அலெக்சாந்திரியா நகரத்தில் மறைசாட்சியாக கொல்லப்பட்ட பிறகு 8வது 9வது நூற்றாண்டுல இத்தாலி தேசத்தில் இருக்கிற வெனிஸ் என்கிற ஒரு பேராலயத்திற்கு அவருடைய பொருட்கள் கொண்டு வரப்பட்டன. இன்றளவும் அவருடைய திருப்பண்டங்கள் அந்த ஆலயத்தில் தான் இருக்கின்றன என்று கத்தோலிக்க கிறிஸ்தவர்களால் நம்பப்படுகிறது. அன்புமிக்கவர்களே, இந்த புனிதருடைய விழாவை நாம் கொண்டாடுகிற இந்த நேரத்தில் இவர் இயேசுவை துன்புறும் ஊழியராகத்தான் நமக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார். துன்பங்கள் வாயிலாக நமக்கு மீட்பை தந்த ஒரு மீட்பராக தான் நமது இயேசுவை இவருடைய நற்செய்தி வாசகத்தில் நம்ம அறிகிறோம். அன்புமிக்கவர்களே, இன்றைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நற்செய்தி வாசகத்துல நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 3வது முறையாக தன்னுடைய உயிர்ப்புக்கு பிறகு அப்போஸ்தலர்களுக்கு காட்சியளிக்கிறார்.
கொஞ்சம் மனம் வெதும்பியவர்களாய் அல்லது டிஸ்கரேஜ்மெண்ட் என்று சொல்லுகிறோம் அல்லவா, மன அழுத்தத்தில் எல்லாம் முடிஞ்சு போச்சே என்கிற ஒரு குழப்பத்தில் திருத்தூதர்கள் என்ன பண்ணுறாங்க, திபேரிய கடலில் சரி எல்லாமே ஒன்றும் புரியல அப்படின்னு மறுபடியும் மீன்பிடி தொழிலுக்கு சென்ற ஒரு நிகழ்வையும் அந்த இடத்துல நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த துயரமான ஒரு நேரத்தில், குழப்பமான ஒரு நேரத்தில், எதிர்நோக்கற்ற ஒரு நேரத்தில் எல்லாம் முடிஞ்சு போச்சே அப்படின்னு மன அழுத்தத்தில் இருக்கிற அந்த ஒரு இடத்துல தான் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு தோன்றுகிறார். முதலில் அவர்களால் அடையாளம் கண்டுகொள்ள முடியவில்லை. பிறகு மீன்பிடித்து எதுவுமே கிடைக்காத ஒரு சூழலில் வெற்று படகோடு வந்தவர்களை அவர் அழைத்து வலைகளை வலப்பக்கமாக போடுங்கள் என்று சொல்லுகிறார். அதற்கு பிறகு விவிலியத்தில் ஒரு எண் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர்களுக்கு கிடைத்த பெரிய மீன்களில் எண்ணிக்கை 153 அப்படி என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. அன்புமிக்கவர்களே, இதை எதை குறிக்கலாம் அப்படி என்று விவிலியத்தையும் விவிலிய அறிஞர்களையும் வாசித்த நேரத்தில் கடலில் இருக்கிற மொத்த மீன் வகைகளுடைய எண்ணிக்கை 153 அப்படி என்று சொல்லுகிறார்கள். அப்படி என்றால் இயேசு பேதுருவை பார்த்து இனிமேல் உன்னை மனிதர்களை பிடிப்பவனாக்குவேன் அப்படி என்று சொல்லி திருத்தூதர் பேதுருவுக்கு இயேசு கொடுத்த அந்த ஒரு பணியை நினைவுபடுத்துகிற ஒரு எண்ணாகவும், அதே நேரத்தில் அனைத்து வகை மீன்கள் என்பது உலகத்தில் இருக்கிற அனைத்து மக்களுக்கும் இயேசு மெசியாவாக அனுப்பப்பட்டிருக்கிறார். நற்செய்தி என்பது யூதர்களுக்கு மட்டுமல்ல, அல்லது ரோமை கிறிஸ்தவர்களுக்கு மட்டுமல்ல, உலகத்தில் இருக்கிற அனைவருக்குமானவர் தான் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்கிற இந்த ஒரு அழகான செய்தியை தான் இந்த நற்செய்தி வாசகம் நமக்கு உணர்த்துகிறது. அன்புமிக்கவர்களே, நம்முடைய புனித திருத்தந்தை பிரான்சிஸ் அவருடைய வாழ்க்கையை நம்ம பார்க்கிற நேரத்தில் பல்வேறு இடங்களில் நம்முடைய திருத்தந்தை கூட புலம்பெயர்ந்த மக்களுடைய ஒரு தந்தையாகவும் இன்பத்தில் இருக்கிற மக்களுடைய ஒரு திருத்தந்தையாகவும் தான் இருந்திருக்கிறார். ஒரு நிகழ்ச்சி எனக்கு நினைவுக்கு வந்தது. ஏதோ ஒரு ஆலயத்தில் திருத்தந்தையுடைய அந்த கான்ஃபரன்ஸ், வீடியோ கான்ஃபரன்ஸ் முறையில் திருத்தந்தை அந்த ஆலயத்தில் இருக்கிற இளம் மாணவ மாணவிகளோடு உரையாடி கொண்டிருக்கிறார். அப்பொழுது அந்த இளைஞர்களிடையே இருந்த ஒரு பெண், 13 வயது தான் இருக்குன்னு நினைக்கிறேன், ஒரு விசித்திரமான நோய் வியாதி அந்த மகளுடைய முகத்தில் வெள்ளை வெள்ளையாக அவருடைய முகத்தில் இருக்கிறது. தாழ்வு மனப்பான்மையோடு, அச்சத்தோடும் அல்லது கடவுள் மீது கொஞ்சம் மன தளர்ச்சியோடும் தான் திருத்தந்தை இடத்துல அந்த பெண் பேசுகிறாள். அப்பொழுது திருத்தந்தை அந்த பெண்ணை பார்த்து, உன் முகத்தை விட உன்னுடைய குரல் ரொம்ப அழகாக இருக்கு, அதனால திருத்தந்தையாக எனக்கு ஒரு பாட்டு பாடுவீங்களா அப்படி என்று ஆங்கிலத்தில் கேட்கிறார். அந்த பெண் அந்த வார்த்தையை கேட்டு, அதாவது உன்னை விட உன்னுடைய குரல் உன்னதமாக இருக்கிறது, கடவுளுக்காக எனக்காக ஒரு பாட்டு பாடுறியா அப்படி என்று கேட்ட நேரத்தில் மகிழ்ச்சியோடு கண்களில் கண்ணீரோடு அந்த பெண் திருத்தந்தைக்காக ஸ்பானிஷ் மொழியில் ஒரு பாடலை பாடுகிறார். அந்த பெண் நேற்று ஒரு பேட்டி அளித்திருக்கிறார். திருத்தந்தை அந்த நிமிடத்தில் என்கிட்ட பேசிய அந்த வார்த்தைகள், ஆறுதல் கொடுத்த அந்த வார்த்தைகள், அவருடைய இரக்கம் மிகுந்த அந்த முகம், பாசத்தோடும் பரிவோடும் அவர் என்னை கையாண்ட விதம், என் மனசுல இயேசு இருந்தால் இப்படித்தான் இருந்திருப்பாரோ என்கிற மன மகிழ்ச்சியை தந்தது. என்னுடைய இந்த தோல் வியாதியை பற்றி நான் கவலைப்படவில்லை, மகிழ்ச்சியாக இருக்கிறேன், மன நிறைவோடு இருக்கிறேன் அப்படி என்று அந்த டீனேஜ் பெண் கூறியது உண்மையாகவே என்னுடைய உள்ளத்தை தொட்டது. அன்புமிக்கவர்களே, இரக்கம் நிறைந்த இறைவன் உங்களையும் என்னையும், நாம் பலவீனங்களோடும் குறைகளோடும் இருந்தாலும் இரக்கத்தோடு நம்மை பார்க்கிறார், இரக்கத்தோடு அவர் நம்மை மன்னிக்கிறார், நம்மை தண்டிப்பதில் காலம் தாழ்த்துகிறார். ஆகவே தந்தையாகிய கடவுள் காத்திருக்கிறார், நாம தான் தாமதிக்கிறோம் அவரிடத்துல அன்பை பெறுவதற்கும் மன்னிப்பை பெறுவதற்கும். இந்த அருமையான உயிர்ப்பின் காலத்துல திருத்தந்தையினுடைய இந்த இறப்பின் துக்கத்தில் இருக்கிற நாம் நம்முடைய விண்ணக தந்தையினுடைய அன்பையும் இரக்கத்தையும் சுவைக்க அவரிடத்துல நெருங்கி செல்வோம், அவருடைய அன்பை முழுவதுமாக பெறுவோம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமென்.